நகுல நாராயணன் ஐயா பேர தான் நினைக்கிறேன். ஆதிநாராயண சுவாமி, ஆதிநாராயணன் அவர்கள் மேடம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆதிநாராயணன் அவர்கள் சைக்கிளே போவாங்களாம். சைக்கிள்ல போயிட்டு ஸ்லாட் போடுவாங்க. எல்லாரும் ஸ்லாட் போடுவாங்களாம். எல்லாரும் தோரண முருகன் அருளை பெற வாருங்கள், தோரண முருகன் ஆலயத்துக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் எப்படி இருந்தான்னு கேட்டீங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. ஒரு கண்ணாடியை எண்ணெய் விளக்கெண்ணெய் தடவிட்டு நெருப்பு மேல காட்டுவாளாம். அதை காட்டினாக்கா அதுல ஏறுவாளாம். குச்சியால ஏறிட்டு அததான் அந்த கார்பனுக்கு ஏற்ற மாதிரி காட்டும் போது ஸ்கிரீன்ல தெரியுமா, நம்ம என்ன எழுதி காட்டுறோமோ அது தெரியுமா. அதுக்கப்புறமா இப்பெல்லாம் டிஜிட்டல்லாம் வந்துட்டு வேற வேற மாடல்கள்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. 2 கார்பன் தான் இருக்கும். மூணாவது வந்தோடனே சுவாமிக்கு ஏற்ற மாதிரி வேணுமா. அந்த அந்த கார்பன்ல இருந்துதான் அந்த இது எரிஞ்சு அது வழியாக ஸ்கிரீன்ல தெரியும். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்திலே போய் இந்த முருகன் பெருமான எல்லாரும் தரிசனம் பண்ண வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் நன்னாவே பரவாயில்லன்னு நான் இதுக்கு ஒரு 14வது வருஷமா வந்துருக்கேன். நாங்க ஆரம்பிக்கிற போது 300 பேர் தான் இருந்தா. இப்பெல்லாம் போன வருஷம்லாம் அவளுடைய இது 25,000 பேர் வந்தாங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் கூட ஒருத்தர் சொன்னாரு, இவர் 7வது மொத்தம் நம்ம சொல்றது ஷட்கோண மத்திய சிவசுப்பிரமணியனாக குருவேணுமா அப்படின்னு தான் சொல்லுவோம். தூய தமிழ்ல கேட்டீங்கன்னா அறுபடை வீடுன்னு அர்த்தம். அறுபடையில முதல் படை வீடாக திருப்புறம் பண்றவும், 2ஆம் படை வீடாக திருப்பந்தூரும், 3ஆம் படை வீடாக பழனியும், 4ஆம் படையாக சுவாமிமலையும், 5ஆவதாக திருத்தணிகையும், 6ஆவதாக பழமுதிர்ச்சோலையும். நீங்க முருகனை தரிசனம் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மாதிரிதான் அந்த காலத்துல பண்ணிருக்காங்க. முதல்ல ராமேஸ்வரம் போயிட்டு, ராமேஸ்வரத்துல இருந்து காசி போயிட்டு, காசியில இருந்து ஜலகத்துல திருப்பி ராமேஸ்வரத்துல ஒரு ரவுண்ட் முடிஞ்சாதான் நம்மளுடைய இந்துக்களுக்கு அவெல்லாம் மக்கா மதினா போற மாதிரி அந்த கப்பலகமா ஏதோ ஒரு அந்த இவர இயேசுபுரான் தரிசனம் பண்ற மாதிரி நம்மளுடைய இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதை மாதிரி நம்ம ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ் முருகன் கடவுள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அதனால செவ்வாய் தோஷம் முருகன் பெருமான் யாருக்கும் அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்றாங்க. பாக்கி சேத்திரத்துல நீங்க இப்ப காசியிலயோ நார்த்ல இருக்கிற எந்த கோவிலுக்கு போனாலும் முருகன் பெருமான அவ தொடவே மாட்டார். சிவனை கட்டி பிடிச்சிருவா, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவான். ஈவன் ஆந்திராவில கூட குஜன் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் வழிபாட்டை பயப்படுவா. நம்ம இந்தியா மட்டும்தான் முருகன் பெருமானுக்கு ரொம்ப அதீதமான பக்தியும் அதீதமான பூஜைகளும் நடைபெறுது. வடபழனி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் சாதா செவ்வாய்க்கிழமையில நீங்க 3 ஹவர் தரிசனம் பண்ணலாம். சிவாபுரின்னு ஒரு சேத்திரம் இருக்காங்க. சிவாபுரி சேத்திரத்துக்கு வீடு கிடைக்காதவாலும் அங்கேயே கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்றாங்க. அந்த சிவாபுரி சேத்திரத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 5 ஹவர் நின்னாதான் நீங்க செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணலாம். பாக்கி நாள்ல பார்த்துக்கலாம். காலையில 3 மணிக்கு பாத்தீங்கன்னாக்க 2000 பேர் இருக்கலாம். அதனால நம்ம தமிழ்நாட்டில்தான் முருகப்பெருமானுக்கு அதீதமான தெய்வ சாநித்தியங்கள் இருப்பதாக இந்த முருகப்பெருமானை நீங்க நினைத்தால் போறோம் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அதை கொடுப்பாரு அப்படின்னா. அதனால முருகப்பெருமான் இப்ப இந்த கலியுகத்துல ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய தேவதைகள் முருகப்பெருமான். அதுல முதல் தடவை 7ஆம் படை வீடாக தோரணமலையை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய பிரார்த்தனையில இந்த மாங்கல்ய தாரணம் பண்ற போது உங்களுக்கு என்னென்ன சத்காரியங்கள் தேவையோ, உங்களுக்கு என்னென்ன மனசுல இருக்கோ, சத்காரியங்கள்னு சொல்றதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எது தேவையோ, எது நியாயமானதோ, எது கரெக்டானதோ, எது நம்மால் முடியக்கூடியதோ அத மாதிரி இருக்கிறதா பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனைகளை இறைவன் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் அப்படின்றது தர்மசாஸ்திரம். நீங்க நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா
என்கிட்ட சொல்லுது. ஆனா அது தகுதிக்கு தெரிஞ்சதா இல்லையான்னு தெரியாது. என்ன பண்ணாங்க, இந்த மாசம் வாடகைக்கு பிரச்சனை இல்ல, கரண்ட் பில்லுக்கு பிரச்சனை இல்ல, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல, கேஸுக்கு பிரச்சனை இல்லைன்னா பின்னாடி பிரச்சனை. வேண்ட 1 கோடி கூட 2 கோடி கூட அப்படின்னா பிரார்த்தனை பண்ணா ஒரு 20,000 போறாரு அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் அதிகமான சம்பளம் அதனால